யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைய நாங்கள் செரியில் ஒரு ஜாம் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இந்த முறை பாருங்கோ, செரி மெத்தை சுற்றி நிறைய பழம் பழுத்திருக்கு. நாங்கள் இதெல்லாம் ஆய்வோம், ஆஞ்சு கொண்டு போய் ஜாம் செய்வோம். பாருங்க இவ்வளோ பழுத்திருக்கண்டு நிறைய பழமாக இருக்குது. பின்பக்கம் எல்லாம் நிறைய பழுத்திருக்குது. நல்ல சிவப்பாக இருக்கிற பழங்களை ஆஞ்சு கொண்டு போய் ஜாம் செய்ய போகிறோம். வாங்கோ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். செரி, சீனி, தேசிக்காய், உப்பு கொஞ்சம் வேணும். வாங்கோ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இதுதான் வேலாஞ்சி தான் பழம். இது வேல் கணக்க மரத்தில் இருக்கண்டு கொண்டு எடுத்துக்கொண்டு வந்து தந்தவை. இப்போ வேலுன்னு நாங்கள் இந்த காம்புகளை துப்புரவாக்கி எடுக்கணும். இந்த காம்புகள் எல்லாத்தையும் எடுத்து கழுவித்தான் இங்கே வச்சுருக்கிறோம். இப்போ தான் எல்லாம் செய்து தந்தா காம்பு எல்லாம் துப்புரவாக்கி. இப்போ இது மிச்சத்தையும் அவள் தான் துப்புரவாக்க போகிறா. துப்புரவாக்கி இதுக்குள்ள போடுங்க, கழுவுவோம். நாங்கள் இதுக்குள்ளே போட்டு ஒரு சுற்றி போட்டு எடுப்போம். இதுக்குள்ளே பெரிய அந்த மொத்த கொட்டியெல்லாம் இருக்காது. ஒரு சப்பளிஞ்ச மாதிரி கொட்டியெல்லாம் பல்ஸ்லேயே அடியுங்கோ. பிரியல் பல்ஸ்லேயே அடித்து எடுங்கோ. ஒரு தரம் அடிக்க விலகினும் அதுக்கு பிறகு அடிப்போம். அப்போ இதை கையாலேயே நசிச்சு எடுக்கலாம். ஆனால் இவ்வளோத்தையும் துப்புரவாகி கொண்டுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு போட்டு ஒரு கப்பால் செஞ்சு வருங்க. ஒரு சப்பட்டையாக வரும். இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அதை நாங்களும் ஒரு அடி சுற்றி போட்டு அடித்து விடுவோம். நாங்கள் இந்த பல்ஸில் விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சிங்கண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காது. கொஞ்சம் கணக்கியாக போட்டுட்டு இதை அடிச்சுட்டு வந்துட்டோம். இது இப்போ கொஞ்சம் செய்யலாண்டா நாங்கள் வெட்டி செய்யலாம். சின்ன நேரத்தில் பார்த்தா 2-3 கிலோ கொண்டு வரும். அப்போ எல்லாம் கரைச்சல் இப்படி ஒரு அடித்து போட்டு எடுத்தோம்னா சுகம். கொஞ்சமும் தண்ணி விட்டுறாதேங்கோ. இது மரத்தில் காய்ச்சி 2-3 நாளுக்குலாம் 2 ஆளுக துவங்கிடும். இப்படி கொட்டுன்றோம். இப்போ பாருங்க எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டோம். இது கொட்டி ஒன்று நாசிப்படாது. அதுக்கு இந்த கொட்டியக்கில் அந்த ஒரு சதை இருக்காது. ஒரு சப்பை மாதிரி தான் இந்த கொட்டு விதையலும் எல்லாம் வடித்து எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இனிய இந்த கூழ் எவ்வளோ இருக்குன்னு இருக்கணும். இப்போ இதில் 400 கிராம் சாறு வந்திருக்குது. பாருங்க 400 கிராம் சாருக்கு நாங்கள் 400 கிராம் சீனி போடுவோம். அதோட ஒரு தேக்கரண்டி தேசிக்காய் தோல் அதையும் போட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். ஒரு கொஞ்சம் உப்பு, காக்கரண்டி உப்பும் போடுங்க. அந்த சீனியை எடுத்து காட்டுறதுக்கு உலத்தையும் வச்சுட்டு அடுப்பில் காய்ச்ச போகிறேன். கைவிடாமல் கிளறுவோம். இதுக்கு நீங்கள் ஒரு கரண்டி தேசிக்காய் தோல் போடலாம். இந்தளவு போடுங்க. 250 கிராம் சீனி போடுங்க. 400 கிராம் சாருக்கு நாங்கள் 400 கிராம் சீனி போடுவோம். இனி நாங்கள் இதை அடுப்பில் வச்சு பதம் பெறும் மட்டும் கிளறிக்கொண்டே இருக்கணும். ஒரு கொஞ்சம் உப்பை பாருங்க, ஒரு சொட்டு உப்பு போடுங்க அந்த சீனியை எடுத்து காட்டுறதுக்கு. இதை வச்சு கிளறிக்கொண்டே இருக்கணும். நாங்கள் கொஞ்சம் அரைவாசி வேற நாங்கள் தேசி புளி விடுவோம். பாதி தேசி புளி விட்டிங்கன்னா காணும். கைவிடாமல் கிளறிக்கொண்டு இருங்கோ. பாருங்கோ காய்ச்சி கொண்டு போகிறோம். இன்னும் பதம் பெறல. அப்படியே காய்ச்சி கொண்டு போங்கோ. பதம் பெறுங்க. நாங்கள் ஒரு கோப்பைக்குள்ள விட்டு பார்ப்போம் இந்த மாதிரி பதம் பார்க்குறோன்னு காட்டுறோம்.
இப்போ நாங்கள் இந்த தேசிக்காயை விட போகிறோம். இது கொஞ்சம் ஏற்கனவே சரி புளி இருக்கு. அப்போ இந்த சீனி நாங்கள் இறுகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தேசிக்காய் புளி விட போகிறோம். புளியை விட முதல் நாங்கள் இதை கொஞ்சம் குத்தினமெண்டா சாறு எடுக்கலாம். இப்படி நல்லா குத்தினமெண்டா சாறு நல்லா வரும். அந்த அல்லியல் எல்லாம் வெட்டுப்பட்டு சும்மா சாதாரணமாக புளியவே நாங்கள் சாறு தண்டவாட்டில் வரும். கொஞ்சம் கணக்க விட இல்லை. ஏன்னா ஏற்கனவே இது புளிப்பு. இது நீங்கள் இடையில் ருசி பாருங்கோ. உங்களுக்கு சரியான புளிப்பண்டு தெரிஞ்சால் நீங்கள் சீனியை உங்களுக்கு அளவானதாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடுங்கோ. ரீஃபண்டு வருது பாருங்க, வித்தியாசத்தை ரீஃபண்டு வர்றது தெரியுது. சீனி பதம் நாங்கள் பதத்தி இருக்கா பார்ப்போம். இந்த கோப்பைக்கெலாம் நீங்கள் விட்டு பாருங்கோ. இப்படி நீங்கள் விட்டுட்டு இப்படி சரிச்சிங்கண்டா இப்படி ஓடி வருது. இப்படி ஓடப்படாது. நீங்கள் மெட்டம்பளை சரிச்சிங்கண்டா மெல்ல மெல்லமாக தான் தண்டம். இன்னும் பதம் பெற இல்லை எங்களுக்கு. இப்படியே பதம் மட்டும் அடுப்பில் வச்சு கிளறுங்கோ. கிடக்கிட பதத்தை பாருங்கோ. மெல்ல மெல்லமாக வருது பாருங்கோ. நாங்கள் நல்லா சரிச்சு பிடிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட பதம் வந்துடும். சோஸ் வாங்கி கொடுக்காம பிள்ளைகளுக்கு இதோட சாப்பிட கொடுக்கலாம். இது நாங்கள் உழைப்பு போட்டு தக்காளி சோஸ் மாதிரி செய்யலாம். தக்காளி சோஸ் செய்கிற மாதிரி இதுலேயும் சோஸ் செய்யலாம். அடுத்த முறைக்கு நாங்கள் நிறைய ஆஞ்சோண்டு விதைக்கலாம். அப்படி செய்து காட்டுவோம். பாருங்க, வடிகிறதுல இது குறைவு. ஆக இருக்கமாயும் இதண்டப்படாது. இப்போ இந்த ஆறை இன்னும் கட்டியாக வரும். நல்லா நுழைச்சி கொண்டு வந்துட்டு நாங்கள் இதை நிப்பாட்டுவோம். காணும் இந்த பதம். இதண்டா தான் நீங்கள் பூசுறதுக்கும் நல்லா இருக்கும். பானத்துகளுக்கு பூசி சாப்பிடவும் நல்லா நுழைக்குது. நிப்பாட்ட போகிறேன். நிப்பாட்டி 5 நிமிஷம் ஆற விடுவோம். இப்படியே இதுலேயே ஆற விடுவோம். ஆறுனா பிறகு என்ன மாதிரி என்ன செய்யலான்னு காட்டுவோம். நல்லா ஆறிட்டு நல்லா நிப்பாட்டி 5 நிமிஷம் ஆச்சுது பாருங்கோ. அந்த தண்ணி ஒன்றும் ஓடிக்கிறதில்ல. அல்லது தண்ணியாக இதுக்குள்ளால நல்லா வரும் வடிஞ்சு கொண்டு. இப்போ நல்லா எவ்வளோத்துக்கு சரிக்கணுமோ அவ்வளோத்துக்கு சரிச்சு பிடிச்சிருக்கிறேன்னு பாருங்கோ. நாங்கள் இதை ஒவ்வொரு போத்தலுக்குள்ளே எதத்துக்குள்ள எடுத்து வைக்கணுமோ வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பானில் சொட்டோ பானில் புட்டில் இதண்டியோ எண்ணத்துலையும் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. நாங்கள் இது நல்லா கழுவி வெயிலுக்குலாம் காய வச்சு எடுத்த போத்தல். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஊற்றி வைக்க போகிறோம். இது எவ்வளோ காலத்துக்கு பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் காலம் சொல்லிடாது இருக்கும். ஒவ்வொரு கிழமையும் கரண்டிகள் எல்லாம் வடிவாக பாவிச்சினோம்னா 2 கிழமைக்கு வெளியிலேயே வைக்கலாம்.